கொஞ்சம் ஏற்று வந்து கொஞ்சம் இவங்கெல்லாம் கூட்டு போகிறாங்க. ஆமாம், அந்த தள்ளி வச்சுருக்காங்க. சுக்குனார் தானே இது? இந்த இது ஆமாம் ரைட் வரணும். ஆமாம், மெதுவாக வாங்க. நம்ம வீடு எங்கே தெரியும் பாரா? எனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியல. திருப்பூரம் ராமத்துறை சரி அவரை சொல்கிறேன். சரி அப்போ பார்க்குறோம். வரீங்களா? நான் நிற்கிறேன், உங்கள் கையை பிடிச்சிக்கிறேன். வீடியோ ஓடிட்டு இருக்கு. ஆமா, நீங்க அதை வேலை ஸ்டாப் பண்ணாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. இன்னொரு தகவல் என்னன்னா, நம்ம பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் வந்தப்ப இந்த இடத்துல வந்து தங்கினதா சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதை பஞ்ச பாண்டவர் குகைன்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து சமணர்கள் ஸ்பாட் தான். சமணர்கள் கற்படுக்கைகள் மழை காலத்தில் தங்குவதற்குரிய இடமா அமைச்சிருக்காங்க. இது எல்லாமே படுக்கைகள் தான். அது இது இது இந்த நீங்க அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அது பூராமே படுக்கைகள் தான். இதுக்கு மேல இன்னொரு அபூர்வமான ஒரு ஸ்பாட் இருக்கு. அடுத்து நம்ம போகலாம். யானை கண்ணுல சொன்னா இது வந்து நம்ம யானையினுடைய தும்பிக்கையிலிருந்து வந்தோம். இது யானையினுடைய வாய் பகுதி. இதுதான் வாய். அடுத்து கண்ணு, அடுத்து மேல தலை, காது, அப்படியே உடல். நரசிங்க பெருமாள் கோயில் வந்து வயிற்று பகுதி. அவர் வந்து வயிற்றுல வந்து அவர் வந்து அப்படியே சாந்தமாயிருக்காரு. இது வந்து புராணத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க, சயின்டிஸ்ட் ஒரு கதை சொல்லுவாங்க. நம்ம யானை எய்தப்படணும்னு சொல்லி திருவிளையாடல் புராணத்தில் இருக்கு. இது யானையாகவும் இது வந்து சமணர்களால் ஏவி விடப்பட்டு அங்கே இருந்து சோழர்கள் அங்கேருந்து மதுரையை அழிக்க வந்த யானை அப்படின்னு ஒரு கதை வரும். அதில் வந்து கிடாரிப்பட்டியிலேருந்து கிடாவாகவும் நாகமலைப்பட்டியில் நாகமாகவும் இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையா இருந்து எல்லாம் மதுரை அழிக்க சுற்றி வர்ற மாதிரியும் சிவபெருமான் அப்போ பாண்டிய மன்னர் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து கடவுளே நான் மதுரை அழிக்க இந்த மாதிரி சூழ்ச்சி நடந்திருக்கு, இதை எப்படி நான் என்ன செய்ய முடியும், நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொன்னோன்னா இருக்கும். இன்னும் அதிலிருந்து சிவபெருமான் நரசிங்க கணை தொடுத்து கச்ச ஆடை, அந்த ஆடை உடுத்துவாங்கல்ல மான் தோல் மாதிரி ஆடை உடுத்தி மயில் பேலை உடுத்தி நரசிங்க கணை தொடுத்து அடித்தது தான். அடித்த ஒன்று அங்கே அங்கே சிவபெருமான் எதை அடித்தாலும் சாம்பல் ஆயிரும்.
சாம்பல் ஆகக்கூடாதுங்கிறது தான் நரசிங்க பெருமாள் வந்து அவதரித்து வந்து இந்த யானை வந்து மலை முடிச்சு ஆடி உருண்டது தான் இந்த கிடக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாறைகள் பூரா அன்னைக்கு அந்த ஒரு பிறலை அன்னைக்கு நடந்தது தான். அதில் அடித்து தெரித்து இந்த அரியலூர்லலாம் அடித்து அங்கேருந்து வந்திருக்கு, வந்து அடித்து தெரித்து வந்ததில் தான் அந்த பாறைகள்லாம் கிடக்கு. அதுக்கப்புறம் நரசிங்க பெருமாள் அவரை வந்து இது ஒரு வரலாறு மக்களுக்கு தெரியணுங்கிற காடி தான் அவரை வந்து சாந்தப்படுத்தி நரசிங்க பெருமாள் அவதரித்து இருக்காருங்க. வயிற்று பகுதி, அதுக்கு பின்னாடி வால் பகுதி, அது வந்து கொடிக்குளத்தில் இருக்குது. இந்திரன் ஒரு காலகட்டத்தில் இங்கே வந்தப்போ மேலே வந்து அவருடைய சக்கரை உருண்டு அந்த கொடிக்குளத்தில் ஒரு அந்த தடமெல்லாம் பதிச்சிருக்கு, இன்னமும் நீங்கள் போய் பார்க்கலாம். அதே மாதிரி மேலே வந்து பிள்ளை லோகாச்சாரியாருடைய சமாதி இருக்குது கொடிக்குளத்தில். அவர் வந்து அவரையும் கொல்ல தெரிஞ்சு அவர் இதாக ஆகிட்டார், அதனால அது சமாதி. அங்கே பிரம்ம தீர்த்தம் ஒன்று இருக்கும் கொடிக்குளத்தில், அது வந்து இன்றைக்கி இந்த விஷக்கடி பூச்சிக்கடி இதுக்கெல்லாம் வந்து மக்கள் இன்னமும் குடிநீராக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த யானைமலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறையா சுனைகள் இருக்குது, தண்ணி தேனாக இருக்கும், கொஞ்சம் இறைச்ச உடனே தண்ணி வந்துடும். இதுக்கு மேலே நம்ம வந்து யானை கண்ணில் ஒரு சுனை இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம வந்துடுவோம், ஓகேவா? என்ன டைம் இல்லை, இது மார்னிங் வந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம மழை நேரத்தில் போகணும். சமணர் படுகை குகைக்குள்ள நான் படுத்துருக்கேன், காமிச்சிருங்க. இது வாயா? இது 23 years இந்த இடத்துல வந்து போய்கிட்டு இருக்கோம். அப்படியா? நீங்க ஆர்காலை டிபார்ட்மெண்ட்ல வந்து 2016ல இருந்து இருக்கேன் தொல்லியல் துறையில. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நம்ம இந்த இடத்துல வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணி ஃபாரினர்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு லோக்கல்ல வந்து எவர் சில்வர் ஸ்டீல் கம்பெனியில் ஒரு தண்ணி வந்துச்சு இந்த தண்ணி சைடுல இருந்து வரும் மேடம். இது வந்தாலும் உங்களுக்கு இதோட சரி அங்க போகாது, அங்க போகாது. 7ஆம் நூற்றாண்டு சமணர் கற்படுக்கைகளுக்கு வந்துருக்கோம். இது வந்து அவங்க வந்து மழை காலத்தில் தங்குவதற்குரிய இடமா அமைச்சிருக்காங்க. இது வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டுடைய தமிழ் பிராமி கல்வெட்டுகள், இன்னைக்கு தமிழி கல்வெட்டுகள் சொல்லுவோம். அதுதான் இந்த இடத்துல இந்த கீழே போர்டு பார்த்தீங்களா, இவக்குன்றம். இவக்குன்றம்னா வடமொழி சொல், இவம்னா வடமொழியில் யானை, குன்றம்னா மலை. இவக்குன்றத்து உறையுள் பாதந்தான் பாதம் தந்தான், இந்த இடத்த அமைச்சு கொடுத்தவன் அப்படிங்கிற மாதிரி வரும். அதுதான் ஏரி ஆரிதன் அத்துவாயி அரட்டக்காய்பன் 2 சமண துறவிகளுக்கு இந்த இடத்த அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மழை தண்ணி உள்ளே புகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த காடி புருவம்னு சொல்லுவாங்க, இந்த காடி வெட்டியிருக்காங்க. இது ஒரு காலகட்டத்தில் இது வந்து பஞ்சபாண்டவர்கள் வந்து வனவாசம் வந்தப்போ இங்கெல்லாம் தங்கி போயிருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு மருத்துவம் பண்ணியிருக்காங்க இந்த இருக்குல்ல. அப்போ வந்து இது ஹெர்பலை வந்து பதப்படுத்தி இது வந்து அவங்க மருந்து அரைச்சி. இது மேலே தீபம் போட்ட இடம். இது வந்து தீப்பந்தத்தை இந்த இடத்துல வச்சாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அழகர் மலைக்கும் திருப்பரங்குன்றம் கீழே கோயில்குடி எல்லாத்துக்கும் இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இங்கேருந்தே பேசிக்கிடுவாங்க. அன்னைக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருந்திருக்கு. க்ளீனாக தெரியுமா எல்லாமே, அப்போல்லாம் இப்படி இருக்காதான், டைரெக்டாக பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு ஐப்பவர் இருந்திருக்கு. அடுத்த ஸ்டாப் வாங்க போகலாம். பேக் மாட்டிக்கங்க, போகலாமா? விழுந்தா அவ்வளோதே. ஏ ஓரமாவே வாடா, அவர் பாடுறா, அவரு அவங்க பாடுறா, போடா. வழுக்குதான், அப்போ கழட்டிட்டு வா. வேர்த்தான் செப்பல் எப்படா வழுக்கும், என்னடா பேசுறீங்க அண்ணே? ஒரு நிமிஷம், நீ செப்பலை கழட்டிட்டானாயா? அங்கனே சும்மா கழட்டுங்கடா டேய். அப்படியே கழட்டுறா, நீ தானே கரெக்டு, டக்குன்னு கழட்டுறா. அப்படியே வந்துட்டேன், அப்படியே ஊண்டி வா, கீழே இறங்கு, கீழே இறங்கு. வரட்டும். ஏய் வாடா தம்பி. சரிப்பா, இந்த இவர் சொல்றபடி தான் நடக்கிறேன். சரிச்சா?
உச்சிக்கு பிறகுதான் வழி. எதுனே சொன்னேன் இதானா அந்த இடத்துல இருந்து படி போகும். இந்த இது தண்ணி தானே படியை மட்டும் பார்த்துக்கலாம். இது தண்ணி இருக்கா இல்லையா இதுல வாட்டர் ஏறாரா இந்த ஒரு நிமிஷம் இதுதான் யானை கண்ணு சொன்னா மேல போட்டு போட்டிருக்கா. தண்ணி இருக்கா அப்படி தண்ணி இருக்கா? இருக்கு குடிக்கலாமா இந்த தண்ணி குடிக்கலாமா தண்ணி இருக்கா? இருக்குது குடிக்கலாமா குடிக்கிறதுக்கு தான்பா. சரி குடிக்கிற தண்ணி குடிக்கிறோம். இளநீ மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும்டா. நாங்க அது என்ன ஒரு இன்னொன்று ஊர் சொன்னீங்க அரிட்டாப்பட்டி. அங்கே போயிருந்தோம். அங்கே ஒரு சோனா இருந்துச்சு. அங்கே குடித்தோம். நல்லா இருந்துச்சு. அங்கே இன்னொருத்தர் ஜில்லுன்னு இருக்கும். ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும்டா. தண்ணி எங்க இருந்து உள்ள பாறைக்குள்ள இருந்து உள்ள இருந்து வரும்டா. அது தீரவே தீராதுடா சொன்னா தண்ணி. அஜி புறாவில் புறாட்டாங்க தண்ணி தீராம வந்து. ஆமா இன்னொரு பாட்டில் அப்படியே இது அந்த உள்ள அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. பிடிச்சிட்டாரு. சரி சரி நான் தாராளமாக குடினேன். என்னன்னு குடினேன். நீ தானே கூப்பிட்டு வந்தது. பார்த்ததுன்னா தண்ணி ஊற்றிருக்கேன். அவர்கிட்ட சொல்கிற ஓகே நீ அப்படியே மேலே போய் இறங்கிட்டு அது வரைக்கும் போயிட்டு வருவோம். போவோமா? நாங்கள் வரல. நீங்கள் போயிட்டு வாங்க. நாங்கள் வரல. ஏனே தம்பி ரிஸ்க்குடா. நீ வர இது வந்ததே நம்மளுக்கு ரிஸ்க்கு. அவங்க அதுதான் கண்ணா அந்த யானமலை திருவிழா இருக்கப்ப பூரா ஜனங்க இதில் தான் வருங்க. என்ன அப்பையும் சில பேர் தான் வருவாங்க. சில பேர் பாயலு இந்த மாதிரி தான் வருவாங்க. இப்போ நம்ம இருக்க இது என்ன இடம்? கண்ணா என்னது எது இது? இது தியானம் இந்த இருக்கு கண்ணு. இதுதான் கண்ணா? சொன்னதான் கண்ணு. இதுதான் கண்ணு. கண் பகுதி. சரி சரி. இந்த இதாக இருக்குது கண் பகுதி. ஆமாம் இது ஃபுல்லாக யானையோட கண்ணு பகுதி. அது அப்போ தலை அந்த இருக்குல்ல இதுதான் தலை. அந்த மேலே உள்ளது மண்டை. கிரீடம் வச்ச வாக்கில் வந்துருக்கு. இது வர்றப்ப அப்படியே உதுத்து விட்டது அந்த கீழே உள்ள பாறைகள். உட்காந்துருக்கா பறந்து இருக்கேன். அது இருக்கும்ல. அது இந்த இருக்கு வரு. அது என்ன பறந்து மாதிரி தான் தெரியுது. படியை மட்டும் இல்லைண்ணே இருக்கட்டும்ண்ணே. பரவாயில்ல. நான் அப்படியே கிளம்புறேன். உங்களுக்கு தானே வாங்க. அது தேனை வச்சுட்டாங்க அந்த இடத்துக்கு. எனக்கா நான் வரலண்ணே. ஒன்றும் இல்லைங்க. ஒரு போட்டோ எடுத்துட்டு அப்படியே இறங்க போங்க. வாங்க இறங்க கூட வாங்க தம்பி. பார்த்து பார்த்து உள்ள அப்படி போகுமோ? இது இப்படி வந்து அப்படியே நிற்காம அப்படியே உள்ள இப்படி போகும்னு நினைக்கிறேன். வரேன் பேக்கில் வா. கடைசியில் சரிண்ணே சார். டே நல்லா தேச முன்னாடி போ முன்னாடி போ. செப்பல் உள்ள வேர்க்க ஆரம்பிச்சு. ஆனால் நல்லா இருக்கும். பா பாலாஜி இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கக்கூடாதுப்பா. ஆமாண்ணே ஆமாம். சூவை கழட்டிக்கிடா அவனே. ஆமாம் பார்த்தாடா. எனக்கு பித்த அடிப்படா பிஞ்சிரும்டா ஒரே கிருன்னு. இங்கே வர்றோம் இங்கே வர எப்படி இருக்குன்னு வர்றோம். அது பாரு பாலாஜி ஒரு ஒரு இதுதான்டா ஒரே ஒரு சின்ன ஜாயிண்ட். என்ன சொல்லிக்கிட்டு நீ என்ன? சரிண்ணே சரிண்ணே. இறங்கி கீழே சும்மா வா. நான் நிற்கிற இடத்துக்கு வந்துடுறேன். இதுதான் சங்கிலிப்படின்னு சொல்லுவோம். இதுலேருந்து ஏறிட்டோம்னா நம்ம உச்சிக்கே போயிடலாம். ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வெட்டி இருக்கா? ஆமாம் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வெட்டி இருக்கு. ஆனால் இதில் எப்படிண்ணே பிடிச்சி ஏற முடியும்? என்னங்க அந்த இப்படியே போக வேண்டியதாங்க. அப்படியே போய் அன்னைக்கு நான் வேன்ல இருந்து பார்க்கும்போது அசால்ட்டா நடந்து வந்தேன். சங்கிலிப்பட்டியில் ஏறிட்டு இவ்வளோ அசால்ட்டாக போகிறாரு. நம்மளுக்கு இங்கே நாக்கு தள்ளுது. சரிண்ணே மார்னிங் வெள்ளன ஒரு 6-7 மணிக்கெல்லாம் வந்துருங்க. சரிண்ணே சரிண்ணே. இன்னொரு குரூப்பாக வாங்க. காலையில் 7 மணிக்கா? குரூப்பாக சேர்ந்து வாங்க. மேலே போயிடும். 2 மணி நேரம் ஆகும். இங்கே 1 மணி நேரம் ஆகும். அது 2 மணி நேரம் ஆகும். ஒரு ஸ்பாட் எடுத்துக்கிட்டீங்களா? படிதான் மெயின். எடுத்துக்கோங்க. அது நல்லா இருக்கு ரவுண்ட் ரவுண்டா. அது எப்படி இப்போ வெட்டினதா இல்லை அந்த காலத்துல வெட்டி வச்சு? அந்த காலத்துல இல்லை. இப்போதான் ஒரு 70 வருஷம் ஆச்சு. 70 வருஷமா? ஜூமா மடி. ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. அப்பா நம்மளுக்கு செல்ஃபி எடுக்கவும் நேரமில்ல. ஒரு நம்ம இப்படியே பதட்டப்படாமல் இருக்கணும். பதட்டப்பட்டோம்னா வரேன் வந்துட்டேன். நீ முதல்ல வரல. நீ வந்துட்டேன். நீங்க படம் இங்கே வந்து 71 அது எதுன்னு போட்டிருக்காங்க இல்லைடா. வேற லெவல் ராணா ஏண்டா வேற லெவலில்
நே ஈரம் ஈரம் பார்த்து இந்த இது இதை போட்டோ எடுத்துக்கிறதா வீடியோ விட்டுருவோம் சொன்னேன் சனல் இல்லை அப்படின்றியா எதுக்கு விட்டுருவான்றியா சுத்துது டேய் வாடா போவா நன்றி நீ போனீங்க பாத்திரம் நீங்க முதல்ல ஒரு ஷூ வாங்கணும்டா ஆளுக்கு கையில் எடுத்துக்கோ நீங்க இப்ப அப்படி போறோம் போலாம்ண்ணே சூப்பர்ண்ணே முடியாது சரி பாலாஜி வழுக்குதுடா பாத்திரா கன்ஃபார்ம்டா இவ்வளோ நேரம் நடந்ததே எனக்கு வழுக்கவே இல்லை இங்கே தான் வழுக்குது பார்த்து இந்த கருப்பு கலர் இருக்குல்ல அதுதான் தண்ணி விட்ற பார்த்து இவ்வளோ நேரம் நடந்தேன்ல ஒரு சொட்டு வழுக்கலை கரெக்டாக அந்த இடம் வழுக்குச்சு இப்படி பேர் எழுதிட்டுலாம் பண்ணக்கூடாதுடா நல்லா அழுத்தி உண்றா ஒன்றுமே ஆகாது தலையில கூட நடந்து போகலாம் ஸ்பைடர்மேன் மாதிரி என்ன சொல்கிறேன் பாருங்க ஏங்க வழுக்கும்டா கன்ஃபார்ம் வழுக்கும்டா போலாம் பார்த்து போகலாம் கையில் எடுத்துக்கான் சூப்பர் நான் வந்து உட்காருங்களேன் உட்காரணுமா உட்காருங்க இன்னும் கொஞ்சம் உட்காருனே குரங்கு மாதிரி தான் இங்கே என்னது குரங்கு மாதிரி தான் ஆட்டுக்குட்டி மாதிரி தான் போகணும் பயம் வந்துட்டாரா செப்பலை கையில் எடுத்து அந்த அங்கே எழுதிருக்குல்ல அது என்ன எழுதிருக்கு டேய் ஏண்டா நீ வேற 8 நிமிஷம் தானே இருக்கு போகிறதுக்கு வழுக்கும்டா ஐயோ எனக்கு வேறு வழுக்கும்டா பார்த்து போ வழுக்குறோம் இங்கே தான் எனக்கு இதாக இருக்குது இந்த கருப்பு கலர் நடக்க ஆரம்பிச்சோம் பார்த்தியா அங்கே தான் எனக்கு இதாக இருக்குது மித்த இடம்லாம் நல்லா பிடிச்சி ஏறிடலாம் ஈஸியாக நீங்கள் ஹைட்ரா குட்டை தானே குரங்கு கூச்சு போயிடலாம் இங்கே ஒன்றும் இல்லை இங்கே ஜாலியாக இருக்கும் குடு 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 குடுறாங்களே நம்மளே தான் நம்ம இந்த பழக்கம் முடியாது நம்ம வயசுல இது பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கீழ் வயசுலேயே எப்படி சொல்கிறது சாயிராமா இருக்கிறவங்களுக்கே கற்றுக் கொடுத்துட்டாங்க ஆமாம் செப்பல் போட்டுருவோம் வேற எவ்வளோ பிடிச்சிட்டு லேசர் காலையில் இதில் பார்த்து சொல்கிறா கரெக்டாக நீர் அந்த டேங்க்கு நேராக இருக்கு பொறுமையாக பார்த்து வீடியோ எடுத்து வழி இல்லாமல் இருந்துச்சு அவர் வந்து படி போட்டு விட்டு போனார் கொஞ்சம் பார்த்து வாங்கணும் ஆமாம் எல்லாருமே கவனமாக இறங்கணும். நான் கூட்டிட்டு இருப்பா எனக்கு இறங்குற மாதிரியே சைடா இறங்குங்க. செப்பல் வழுக்குது போடா சார் போட்டு தெரியுது